அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அதாவது சீசன் எண்டு வரும்போது அப்படியே ஒரு பேனிக் பட்டன் ஆன் பண்ணி வரவன் போகிறவன்ட்டெல்லாம் லாஸ் ஆகி அப்படியே கஷ்டமாக்கி கடைசியில் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ சம்மந்தமே இல்லாமல் பிரென்ட்ஃபர்டாகவே நல்ல டீம் நல்லா ஆடினாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ டேபிள் டாப்பர் பிரென்ட்ஃபர்டாகவே போகிறனா நீ ஜெயிச்சு தான் ஆகணும். சிட்டி அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், லிவர்பூலாகவே போய் கம்பேக் பண்ணி ஜெயிக்கிறான், ஃபுல்லாக 3-0 ஃபஸ்ட் ஹாஃபே முடிக்கிறான், முடிச்சு பாயிண்ட் கம்மி பண்ணுறான்னா உனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஆனால் நீ என்ன பண்ணுற, படுகிற. அதாவது ஒரு இன்டென்ட்டே காட்ட மாட்டேன். இதுதான் நான் அர்டேட்டாட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு, கேமை ஜெயிக்கணும்னு ஆடுறா, தோக்கக்கூடாதுன்னு ஆடாதாரான்னு. நீ தோக்கக்கூடாதுன்னு ஆடுனா தோற்றுருவ. ஏன்னா இப்போ நீ ட்ரா பண்ணிட்ட 1 பாயிண்ட்டுன்னு வைங்க, 2 பாயிண்ட் போச்சு. ட்ராக்கும் லாஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா 1 பாயிண்ட்டே பெரிய விஷயம் இந்த கேமில். ஏன்னா அவனுங்க அடிக்க அவனுங்க ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் அவனுங்க ஏதோ டைட்டில் ரேஸில் இருக்க மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, ஜெயிக்க முடியல அப்படி இப்படின்னு. இவனுங்க அப்பாடா அவன் கிளம்பி போனால் போதுன்றாங்க. என்னடா மென்டாலிட்டி இது? சத்தியமாக சொல்கிறேன், ஒரு மேட்ச்சில் 2 ஆன் டார்கெட்டு, ஒரு மேட்ச்சில் 2 ஆன் டார்கெட் அடிக்கிறீங்க, அவே நீங்கள் டேபிள் டாப்பர்ஸ். சத்தியமாக புரியல. இப்படிலாம் ஆடினா இன்னும் 12 கேம் எப்படி இப்போ இது பண்ணி இந்த வருஷம் டைட்டில் அடிப்புமா மாட்டுமான்னு. அட போங்கடா டே.